தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துகிறாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காதல் வாழ்க்கை எப்படிலாம் அமைய காத்திருக்கிறது, மேலும் குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்து விதமான சூழலும் எப்படி பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக கோச்சார ரீதியாக அமைய உள்ளது என்பதை நமது மீனராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ அனைவருமே நமது சேனலை இறுதி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பேக்கப் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேங்க. அந்த பேக்கப் சேனல் உருவாக்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமது சேனல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக தடைப்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நமது ராசி பலன்களை பார்ப்பதற்கும் அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம ஜெயஸ்வர ராசி பலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களில் 12 ராசிகள் கொண்ட ராசி பலன்களை அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அனைவருமே அதில் ஜாயின் பண்ணிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது வீடியோக்கள் 2 சேனல்களும் தொடர்ந்து வெளியே வந்து கொண்டு இருக்குங்க. அதனால நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை மீனராசி நண்பர்களுக்கான ராசி பலன்கள் எப்படியெல்லாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ, ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, ராசியிலேயே ராகு இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல குரு, செவ்வாய், சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையும், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான யோகமான ஒரு அமைப்புங்க. குறிப்பாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு எனக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையுது. ஏன்னா மாணவர்கள் ஆசைப்பட்டபடி உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள். அதனால கல்வி முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. மாணவர்கள் கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். யோகமான ஒரு நாள்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக திருப்தி தரக்கூடிய வகையில பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்து புதிய திட்டங்களை தீட்டி நீங்க பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும். குறிப்பாக வியாபாரத்துல மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இப்ப சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாளா நீங்க வியாபார ரீதியாக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல ரிசல்ட்டை நீங்க கொண்டு வர முடியும். அந்த மாதிரியான நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்குங்க. ஸோ நிறைய முயற்சிகளை நீங்க செய்யுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணால் போதும், அதை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணங்கள் எல்லாமே எளிதில் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். சில பேர் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி முன்பின் முழுமையாக உங்களுக்கு அறிந்திராத, உங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாத நபர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. நல்ல ஆதரவு பெருகும். மேலும் ஏற்கனவே உங்கள் நண்பர்கள் யாராவது உங்கள் கூட பகையாளியாக மாறி இருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி உங்களுக்கு விரோதியாக மாறிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதிரி விரோதிகள் எல்லாமே மீண்டும் நட்புறவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிச்சாகணுங்க. அது என்னங்கிறது இந்த வீடியோ இடையில சொல்றேன். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நீங்க சும்மா இல்லாம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்னென்ன காரியங்கள் நீங்க முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட்ல எழுதுங்க. ஒவ்வொரு காரியமும் நீங்க ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்க காரிய வெற்றிகளை பெற முடியும். நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க சாதிக்க முடியும். நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. சும்மா இருக்கக்கூடாதுங்க. வியாபார ரீதியாக சில நெளிவு சுழிவுகள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. நீங்க பேசினா போதும் உங்க கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு கூடும். அதனால் உத்தியோக பணிகள், குடும்பம் என அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. நீங்க பேசி கூட நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். அது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களும் இன்னைக்கு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைதுங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னா உங்க குழந்தைகளுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றி வைத்து நீங்கள் நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக சந்தோஷமாக இருப்பாங்க. சில நல்ல செய்திகள் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரும். அதனால உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த நல்ல செய்தியாக அமையுங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள். உங்கள் மீது மற்றவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களை விட்டு விலகி இருக்கிறவங்க எதிரிகள் எல்லாமே இப்பொழுது உங்களை நண்பர்களாக மாறி உங்க கூட நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகினவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க குடும்ப ரகசியங்களை வெளியில சொல்லாம இருக்கணுங்க. ஸோ மறந்தும் கூட உங்க குடும்ப சீக்கிரட்டை நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது யாரு கூடயும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் காதல் தேவன் உங்க மேல காதல் கனியை வீச போகிறாருங்க. அதுல இருந்து நீ தப்ப முடியாது. அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறத விழிப்புணர்வாக கண்காணித்து
உங்க காதலர் கூட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட அன்பை வந்து முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அழகாக மாறும். உங்களுடைய அன்புமிக்க அந்த இயல்பின் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது முதலீடுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா வியாபாரிகள் அதை நீங்க பரிசீலனை செய்யலாம். அதுல அந்த முதலீடுகள் குறித்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் வேணுங்க. எல்லா வகையிலும் ஆராய்ச்சி செய்து எந்தெந்த வகையில சாத்தியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து தான் நீங்க முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை வீட்டை சுற்றி உடனடியாக சில கழிவுகள் ஏதாவது தேங்கியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் செய்து நீங்க பராமரிப்பு பணிகளில் ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே உங்களுக்கு வருங்க. அதை நீங்க தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்க வீட்டை சுற்றி எந்த விதமான சுத்தமில்லாத ஒரு குப்பை போன்ற விஷயங்கள் இருந்தாலும் அதை நீங்க அகற்றிக் கொண்டாதான் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுல நீங்க தாராளமாக முழு கவனம் செலுத்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த காரணமும் இல்லாம சில பேர் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க ஃபோன் பேசிட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத அரட்டைகள்லாம் நீங்க குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால உங்க பொன்னான நேரம் பாதுகாக்கப்படும். கவனமாக உங்க நேரத்தை வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டும். இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களை வந்து வாழ்க்கை துணையாக அடைந்ததற்கு ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் எனக்கு உருவாகும். அதனால இன்னைக்கு உங்களுக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லார் வாழ்க்கையில் அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். ஸோ கெத்தான பெருமையான ஒரு நாள் என்ற தினம். நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணா அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அது அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க டார்க் கிரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்லா கெத்தான ஒரு நாளுங்க. நீங்க பேசினா போதும் உங்க கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு தானாக வந்து சேரும். எனவே கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. வியாபார ரீதியாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. சின்ன சின்ன நுட்பங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு வியாபார ரீதியாக நீங்க ஜெயிக்க முடியும். அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள். ஏன்னா உங்களுக்கு சந்தோஷமான நல்ல செய்திகள் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. மேலும் நிறைய காரியங்கள் நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் முடிக்க முடியும். அதனால சும்மா இருக்காமல் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம். அதனால் நீங்கள் புதுசாக நிறைய ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான வெற்றி சதவீதமும் அது அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்கள் உறவு வலுப்பெறக்கூடிய வகையில் குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவங்களுக்கு அதிகமாக கூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். அதனால உங்களுக்கு கெத்து கூடும் சொல்லலாம். உங்களை விட்டு விலகி இருந்தவரெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து ஜாயின் பண்ணிக்க விரும்புவாங்க. ஸோ பிரிந்தவர்கள் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். மாற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம உங்க நண்பர்களுக்கும் அதை நீங்க ஷேர் பண்ணி விடலாம். உங்க கருத்துக்களை தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் லைக் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களான இருக்கீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோட இணைந்திருங்கள். அப்போதான் புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களது ஆதரவு பொன்னான ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப அவசியம். தாராளமாக நீங்க எல்லா வகையிலும் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு நமது பேக்கப் சேனல் ஜெயசூரிய ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிவில் இருக்குங்க. அதுலேயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்களுடன் நமது மீனராசி நண்பர்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டியூஸ்டே.